அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅது ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இலைஹி யுரத்து இல்முஸ் ஸாஅ வ மா தக்ருஜு மின் ஸமராத்தின் மின் அக்மாமிஹா وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه ويوم يناديهم أين شركائي قالوا آذناك ما منا من شهيد صدق الله العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினம் சூரத்து ஷூரா, சூரா ஸுஹ்ருஃப், சூரா துஹான், சூரா ஜாசியா ஆகிய சூறாக்கள் ஓதப்பட்டது. ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆரம்பத்தை வைத்திருப்பதை போல அதுக்கு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறப்பு இருக்கிற மாதிரி அதுக்கு மரணத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பிறப்பு, மரணம், ஆரம்பம், முடிவுன்னு ஒன்று இல்லாத ஒன்று இருக்குதுன்னா அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் கிடையாது, பிறப்பும் இல்லை, இறப்பும் கிடையாது. அவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புக்கும் ஆரம்பமும் இருக்கிறது, முடிவும் இருக்குது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு ஆரம்பத்தை வைத்ததை போல ஒரு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் இன்று ஓதப்பட்ட முதலாவது ஆயத்திலேயே இலைஹி யுரத்து இல்முஸ் ஸாஅ, கியாமத்தை பற்றிய அறிவு அல்லாஹ்வின் பக்கமே அது திருப்பப்படும். அல்லாஹ்வை தவிர யாருக்கு தெரியாது. கியாமத் ஸாஅ என்பதாக அல்லாஹ் பயன்படுத்துவார். உலக அழிவு, உலக முடிவு நாளுக்கு சாஅத் என்பதாக அரபியில் சொல்லப்படும். அதுக்கு நம்ம கடிகாரத்துக்கும் இன்னைக்கு சாஅத்துன்னு சொல்றாங்க, நேரத்துக்கும் சாஅ என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய சாஅ என்பது உலக அழிவு நாள். இது எப்போ ஏற்படும்? இன்னைக்கு மட்டும் ஓதப்பட்ட ஜுஸுல அங்கங்க சாஅ என்ற வார்த்தை 9 இடங்கள்ல வந்துச்சு. தான் கவனிச்சோம், ஓதும் போது 9 இடத்துல இந்த சாஅ என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க இதை ஏற்கிறது இல்லை. வல்லதீன லா யுமினூன பிஹா யஸ்தஅஜிலு பிஹல்லதீன லா யுமினூன பிஹா, இந்த மறுமையை நம்பாதவர்கள் சீக்கிரம் மறுமையை கொண்டு வாங்க பார்க்கலாம், உலகம் அழியிறதை பார்க்கலாமே அப்படின்னு நபியை உங்கள்கிட்ட அவசரப்படுறாங்க. ஆனால் வல்லதீன ஆமனு முஷ்ஃபிகூன மின்ஹா, ஆனால் ஈமான் கொண்டவர்கள் அதை பற்றி பயப்படுகிறார்கள். உலக அழிவுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அவர்கள் பயப்படுகிறார்கள். வயஅலமூன அன்னஹல் ஹக், ஈமான்தாரிகள் அது சத்தியம் என்று நம்புகிறார்கள், அது நிச்சயமா நடக்கத்தான் போகுது. அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்னல்லதீன யுமாரூன ஃபிஸ் ஸாஅ லஃபீ ضلال, யார் இந்த மறுமையின் விஷயத்தில் உலக அழிவை பற்றி சந்தேகத்தில் இருக்கிறார்களோ இவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறாங்க என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சாஅ, இந்த மறுமையை பற்றி, உலக அழிவு நாளை பற்றி, இந்த உலகத்தின் முடிவை பற்றி மக்கள்லாம் சந்தேகத்தில் இருக்கிறத வழிகேடுன்னு அல்லாஹ் சொல்கிறான். மறுமையிலையும் அவங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லப்படும். உலகத்தை உங்களுக்கு சொல்லப்படும் போது மா நத்ரி மஸ்ஸாஅ, அப்படின்னாலாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க. இன்னதுன்னு இல்லா தன்னா, இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை தான் என்று நாங்கள் நினைத்தோம். வமா நஹ்னு பிமுஸ்தைகினீன், அதையெல்லாம் நாங்கள் உறுதியாக நம்பக்கூடியவர்களாக இல்லை என்பதாக நீங்கள் உலகத்தில் சொன்னீங்க. ஃபல்யௌம நன்சாக்கும் கமா நசீத்தும் லிகா யௌமிக்கும் ஹாதா, இன்றைய நாளை நீங்கள் நிராகரித்ததை போல, மறந்ததை போல இன்றைக்கு நாமும் உங்களை மறந்து விட்டோம்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் மறந்துட்டா என்னாகும்? இந்த உலகத்தை அல்லாஹ் யாரையும் மறக்கிறது இல்லை. அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிராகரிப்பவனுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். அல்லாஹுக்கு கோபத்தை உண்டாக்கக்கூடிய, அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, அது அல்லாஹ்க்கு புள்ள இருக்குதுன்னு சொல்கிறவங்களையும் அல்லாஹ் பொறுமையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் விட பெரிய பொறுமைசாலி யாரும் கிடையாது. அவ்வளவு அல்லாஹ் பொறுமையாக இருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் விட்டுருவான். ஹைர், இந்த கியாம நாள் எப்பொழுது வரும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் வசம் வச்சிருக்கிறான். எப்படி நம்முடைய மௌத்தை பற்றி அல்லாஹ் அறிவிப்பு செய்யலை,
யார் யார் எப்போ மௌத்தாகுவோன்னு நமக்கு தெரிஞ்சால் எப்படி நிம்மதியற்றவங்களாக ஆயிடுவோமோ அதுபோல் உலக முடிவு நாள் வரும், அது சத்தியம். ஆனால் அது எப்போங்கிறது அல்லாஹ் சொல்லலை, அதுவும் அல்லாஹுடைய ஹிக்மத். ஆனால் அதனுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு, சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய அடையாளங்களை பற்றி பல்வேறு ஹதீஸுகளில் சின்ன சின்ன அடையாளமாக சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஹதீஸில் 10 அடையாளங்கள் 12 அடையாளங்களை மொத்தமாக சொல்லி இதெல்லாம் நடந்துச்சுன்னாக்கா 5 வகையான வேதனை எதிர்பாருங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இதத்துஹிதல் ஃபைஉ, அந்த போர் செல்வங்கள் எல்லாம் சொந்த பொருளாக கணிக்கப்பட்டால், பங்கு செய்யாமல் அவங்கவுங்க எடுத்துக்கிற தன்மை வந்தால், அமானிதங்கள் தன்னுடைய சொந்த பொருளாக கருதப்பட்டால், ஜக்காத்தை ஒரு வரியாக கருதப்பட்டால், ஒரு சுமையாக ஒரு கடனாக ஒரு வரியாக நினைத்து ஜக்காத்து நிறைவேற்றப்பட்டால், அதே மாதிரி அல்லாஹ் சொன்ன மஸ்ஜிதுகளில் உலக விஷயங்கள் சப்தமிட்டு பேசப்பட்டால், ஒரு சமுதாயத்தின் தலைவனாக ஒரு பாவி நிர்வாகத்துக்கு வந்தால், மிகவும் கேவலமானவரிடம் ஒரு நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டால், ஒருத்தனுக்கு பயந்து அவனுக்கு மரியாதை செய்யப்பட்டால், ஒரு மனிதன் தன்னுடைய தாயை தூரமாக்கி மனைவிக்கு கட்டுப்பட்டால், தாயை நோவினை செய்து மனைவிக்கு கட்டுப்பட்டால், தந்தையை தூரமாக்கி நண்பனை நெருக்கமாக்கி கொண்டால், பின்னால் வருபவர்கள் லான ஆஹிரு ஹாதிஹில் உம்மதி அவ்வலஹா, இந்த சமுதாயத்தில் பின்னால் வருபவர்கள் முன் சென்ற நல்லவர்களை தூற்றினால் சபித்தால், வலஹரத்தில் கைனாத் வல் மஆசிஃப், பாடகிகளும் இசைக்கருவிகளும் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டால், வஷுரிபத்தில் ஹுமூரு, மதுபானங்கள் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்பட்டால், பந்தலிர், எதிர்பாருங்கள் 5 வகையான வேதனையை நபிசாசம் தொடர்ச்சியாக சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தால் எப்போ வேணாலும் வேதனை வரலாம். ஹஸ்ஃபன் ஒ மஸ்ஹன் ஒ கதுஃபன் ஒ ஜல்சலத்தன், நிலநடுக்கங்களையும், மனித முகங்கள் உருமாற்றம் பன்றிகளாக குரங்குகளாக மாறுவதையும், கல்மாறி பொழியப்படுவதையும், இதெல்லாம் நீங்கள் வேதனைகளை எதிர்பாருங்க என்பதாக. ரீஹன் ஹம்ரா, செந்நிற காற்று, நெருப்பு காற்றுகள் மனிதர்களை அடித்து போவது, இது போன்ற வேதனைகள்லாம் பின்னால் வரும். கியாமத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் நிறைய, இந்த மாதிரி நிறைய ஹதீஸ்கள் அடையாளம் சொன்னாங்க. அதில் அதிகமான அடையாளம் நம்மளே பார்க்கலாம். இந்த சொன்ன விஷயத்துலேயே நம்மளே நிறைய அனுபவத்தில் பார்த்துருப்போம். சஹாபாக்கள் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க, இப்படிலாம் உம்மத்து மாறுமாண்டு. இன்றைக்கி இதான நடந்துட்டு இருக்குது. ஒன்று யோசித்து பார்த்தா விளங்கும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸில் ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி நெருக்கமாக உட்கார்ந்தார். ஒழுக்கமாக உட்கார்ந்தாங்க. அத்தஹியாத்தில் உட்கார்ந்து 2 தொடையில் கையை வச்சு நபி ஸல்லல்லாஹு கேள்வி கேட்குறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவர் யாருக்குமே தெரியாது, மதீனாவில் யார் வீட்லேயும் விருந்தாளியாக தங்கவும் இல்லை, இப்போ தான் வர்றாரு. பிரயாணத்தில் அந்த காலத்து பிரயாணம் செஞ்சு வர்றாங்கன்னு சொன்னால் முடியெல்லாம் கலைஞ்சி போய் பரட்டையாக அழுக்கு படிஞ்சு வருவாங்க. யார் வீட்லேயும் தங்கிட்டும் வரல, இவர் யாருக்கு அறிமுகமானவரும் இல்லை. ஆனால் நல்ல முடி, நல்ல எண்ணெய் வாரி கருத்த முடியாக நபிசாசம் சபையில் நல்ல ஆடையை உடுத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. யாருக்கும் தெரியாத ஆளாக இருக்கிறாரு. உட்கார்ந்து கேள்வி கேட்குறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல் ஈமான், ஈமான்டா என்ன? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, அன்துமின பில்லாஹ், அல்லாஹ்வை நம்ப வேண்டும், மலாய்க்காமார்களை நம்ப வேண்டும், நபிமார்களை நம்ப வேண்டும், வேதத்தை நம்ப வேண்டும், மறுமையை நம்பணும்னு சொல்கிறான். சொன்னது அவர் என்ன செய்கிறாரு? கரெக்டாக சொன்னீங்க. அவரே கேள்வி கேட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு? சரியான பதில் சொன்னீங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க, என்ன தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாரு, இவரே மார்க்கே போடுறாரு, இவன் ரசூலுல்லாஹ்விட தெரிஞ்சவரா? சந்தேகமாகவும் இருக்குது. திருப்பி கேட்குறாரு, மல் இஸ்லாம், இஸ்லாம்டா என்ன? இஸ்லாம் என்று சொன்னால் வெளிரங்கமான அமல்களை நபி சொன்னாங்க. தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கறது, ஹஜ்ஜி செய்கிறது, நோன்பு வைக்கிறது, இதெல்லாம் இஸ்லாம். பிறகு அவர் மல், அதையும் சொல்லிவிட்டு கரெக்டாக சொன்னீங்க. பிறகு 3வது கேட்டார், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? நபி சொன்னாங்க, அன்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான் என்று சொன்னால் அது உயர்ந்த நிலை. ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்கினா எப்படி வணங்கணும்னு சொன்னால், அல்லாஹ்வை நான் பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை முன்னாடி வந்துட்டால் நமக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனை வணங்க வேண்டும்.
ஃபைல்லம் தக்குன் தரா, அந்த அந்தஸ்தை அடைய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் ஃபஇன்னஹு யராக், அவன் உன்னை பார்ப்பதை போன்று நீ வணங்க வேண்டும். இதுதான் இஹ்சான். அப்போ கரெக்டாக சொன்னீங்க என்பதாக இவர் கேள்வி கேட்க பதில் சொல்ல, இவர் சரின்னு சொல்ல, கடைசியில் அவர் கேள்வி கேட்டார், மத்தஸா, கியாமத்து எப்போ வரும், உலக அழிவு எப்போ ஏற்படும்? அப்போ நபிசா சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா அலம மின ஸாயில், கேட்குற ஆளை விட கேட்கப்பட்ட நான் ஒன்றும் அதிகம் தெரிஞ்சவங்க கிடையாதுன்ட்டாங்க நபிசாசனம். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா உங்களை விட நான் ஒன்றும் அதை பற்றி தெரிஞ்ச ஆள் இல்லை. இருந்தாலும் நபிசா சொன்னாங்க, அதுக்கு சில அடையாளங்கள் வேணால் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. அந்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு சுதந்திரமான பெண்ணு தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை ஒரு பெண்ணு தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். ஒரு அடிமை பெண் என்ன செய்வாள்? தன்னுடைய எஜமாட்டியை பெற்றெடுப்பாள். தன் ஆட்டி படைக்கிற பெண் மக்கள் பிறப்பாங்க, தாய்மார்களை ஆட்டி படைக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பிறப்பாங்க. இதுக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுகிறாங்க. அப்படின்னா என்னென்று சொல்லி பிறகு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செருப்பணியாத ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்களை பிற்காலத்தில் எழுப்புவார்கள். ஆரம்பத்தில் அவங்க ஏழையாக மிஸ்கீனாக இருந்திருப்பாங்க. பிற்காலங்களில் அவங்க பெரும் பெரும் கோட்டைகளை கட்டி செல்வந்தர்களாக ஆவாங்க. இதெல்லாம் கியாமத்து அடையாளங்களில் சர்வசாதாரணமாக நடக்கும்னு அடையாளமாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இதெல்லாம் கேட்டு சொன்ன பிறகு அவர் எந்திரிச்சு போயிட்டார். விசாசம் பக்கத்து இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமரை யார் தெரியுமா வந்தது? வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதிர்ச்சி ஆகிட்டாங்க உமர் ரதி. ஜிப்ரீலா? ஓடி போனாங்க, போய் ஆள்கிட்ட முசாபா செஞ்சுட்டு வரலாமே, ஜிப்ரீலா இப்படி வந்தாங்க? போய் பார்த்தா காணோம். சொன்னாங்க, அத்தாக்கும் ஜிப்ரீல், அவங்க உங்கள்கிட்ட எதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தீனை படித்து கொடுக்க வந்தாங்க. ஒரு சபையில் எப்படி உட்காரணும், என்ன மாதிரி கேள்வி கேட்கணும், எப்படி ஒழுக்கமாக நடக்கணும் என்கிற இந்த விஷயத்தையும், எந்த மாதிரியான கேள்வி கேட்கணுங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்படி மனித ரூபத்தில் வந்து கேட்டுட்டு போகிறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களை சொன்னாங்க. ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறிய அடையாளங்கள்லாம் வந்தாலும் பெரிய அடையாளங்கள் ஏற்படுறதையும் சொன்னாங்க நபிசாசனம். ஒரே ஹதீஸில் ஒரு 10 அடையாளம் சொன்னாங்க. இந்த 10 அடையாளம் வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு உலகம் கிடையாது, முடிவு தான். அதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியன் என்ன செய்யும்? மேற்கில் உதயமாகும். இது ஒன்று கீழே நிறைய விளக்கம் இருக்குது. ஹதீஸ்லேயே தனித்தனி விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சூரியன் மேற்கில் உதயமாகும். அந்த நேரம் வந்துருச்சுன்னா யாருடைய ஈமானும் ஏற்கப்படாது, தௌபாவுடைய வாசல் மூடப்பட்டு விடும். அப்போ யார் தௌபா செய்தாலும் அல்லாஹ் ஏற்க மாட்டான். இந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, தஜ்ஜால் வருவான், தஜ்ஜாலுடைய வருகை. பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறங்கி வருவாங்க. இன்னும் அவங்க மௌத்தாகலை, வானத்துக்கு உயர்த்தப்பட்டாங்க, திருப்பி அவங்க இறங்கி வருவாங்க. அடுத்தது யஜூஜ் மாஜூஜுடைய குழப்பம் நடக்கும் உலகத்தில். யஜூஜ் மாஜூஜ்னு சொல்லி இந்த மனித சமுதாயத்திலே ஒரு சமுதாயம் திரைமறைவுக்கு அப்பால் இருக்கிறாங்க. துல்கர்னைன் மன்னனார் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறாங்க? பெருஞ்சுவர் எடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஒரு காலத்தை அந்த சுவரை இடித்து கொண்டு மக்களாக வந்து நிறைய குழப்பம் செய்வாங்க, கலவரம் செய்வாங்க முழு உலகத்தில். இப்படி யஜூஜ் மாஜூஜுடைய குழப்பம் நடக்கும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியாக சொன்னாங்க, மேற்கில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும், அதே மாதிரி கிழக்கில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும், அதே மாதிரி அரபிய தீபகற்பத்தில் ஒரு பெரிய பூகம்பம் ஏற்படும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தாபத்துல் அர்ல், குர்ஆன்லேயும் அல்லாஹ் அதை பற்றி சொல்கிறான். ஒரு பெரிய மிருகம் ஒன்று உலகத்தில் வரும், துகல்லிமுன் நாஸ், மக்கள்கிட்ட அது பேசும். வந்து யார் சொர்க்கவாசி நரகவாசின்னு உலகத்துலேயே அதை சொல்லிட்டு போயிடும். நீ சொர்க்கவாசி, நீ நரகவாதின்னு எப்படி இருக்கும்? அது உலகத்துலேயே வந்து பேசுன்னு குர்ஆனும் சொல்லுது அதை பற்றி. தாபத்துல் அருள், ஒரு பயங்கரமான மிருகம் ஒன்று வரும், அது உலகத்தில் யாரும் இப்போ பார்த்துருக்க மாட்டோம், அந்த நேரத்துக்கு அது வரும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த 10 அடையாளங்களில் ஒன்று தான் துஹான். இன்றைக்கி ஓதப்பட்டுச்சு சூரத்து துஹான், அதை பற்றி இந்த ஜுஸில் வந்துச்சு இன்னைக்கு. துஹான் என்று சொன்னால் ஒரு பெரும் புகை மூட்டம், முழு உலகமே புகையாயிரும். அதனால் அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க, திணறுவாங்க. ஈமான்தாரிகள்லாம் அதை அவங்களுக்கு அவங்களுக்கு தடுமல் தான் ஏற்படும், பெரிய தொந்தரவு இருக்காது. அந்த மாதிரி ஒரு துஹான் ஏற்படும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிறகு ஷாம் தேசத்தில் ஒரு பெரிய நெருப்பு குண்டம் ஒன்று வெளியாகும், அது மனிதர்களை ஒன்று திரட்டும், விரட்டிக்கிட்டே வரும் நெருப்பு. ஓடுவாங்க மக்கள் நெருப்புலையும் தப்பிச்சு. அப்படி எல்லாரையும் இடத்துல ஒன்று சேர்க்கும் அந்த நெருப்பு, ஒரு முழு உலகத்துக்கு அது பரவும்.
இப்படியாக இந்த 10 விஷயங்கள் நடக்காமல் உலகம் அழியாது. இந்த 10 விஷயத்து ஒன்று வந்தாலே தொடர்ச்சியாக எல்லாம் வந்துடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய அடையாளங்களை சொன்னாங்க. இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் ஏன் உலகத்தில் ஏற்படுது, வமா அஸாபக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வ யாஃபு அன் கஸீர், ஏன் இதெல்லாம் ஏற்படுது? அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் விளைவு தான். மனிதன் அல்லாஹ்வை நிராகரிக்கிற காலம் போக போக மனிதன்கிட்ட ஈமான் குறைஞ்சி என்ன ஆயிரும், அந்த காலத்து மக்கள்கிட்ட பாவங்கள் மிகச்சிரும். சர்வசாதாரணமாக பாவங்கள் செய்வாங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு ஏற்படுற சோதனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் செஞ்ச பாவம் தான். பாவத்தின் பீடைத்தனம் தான் உங்களுக்கு முசீபத்து வருது. அது அந்தந்த மனிதர்கள் தான் தன்னுடைய பாவத்தை யோசித்து பார்க்க, நான் என்ன அப்படி பாவம் செஞ்சேன். பாவம் என்பது அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையில் குறை செய்கிறதும் பாவம்தான். அல்லாஹ் தடுத்த ஹராமான விஷயங்களை செய்கிறதும் பாவம்தான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செஞ்சாலும் பாவம்தான். அடியார்களோட சம்பந்தப்பட்ட குறை ஏராளம் இருக்குது. அல்லாஹ்க்கு செய்கிற கடமையில் முன்ன பின்ன இருந்தால் கூட அல்லாஹ் ரஹ்மான் மன்னிச்சிருவான். அடியார்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் பாவம் செய்திருந்தால் அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒருத்தனை பற்றி புறம் பேசணும், அவர் மன்னிச்சா தான் அல்லாஹ் மறுமையில் மன்னிப்பான். யாரை பற்றியெல்லாம் புறம் பேசிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்மையை கொடுக்கணும், நம்ம செஞ்ச நன்மைகளில். இல்லாட்டி அவருடைய பாவத்தை நம்ம தலையில் போடப்படும். நபிசா சொல்லுவாங்கள்ல, என்னுடைய உம்மத்தில் ஏழை யார் தெரியுமா? ஏழை யார்? நபிசா சொன்னாங்க, சஹாபாக்கு சொன்னாங்க, மல்லா தீனார் அலஹு அலா திர்ஹம் அலஹு, யார்கிட்ட தீனார் திர்ஹம் இல்லையோ திவாலவாக இருக்கிறாரோ அவர் தான் ஏழை, முஃப்லிஸ். நபிசா சொன்னாங்க, அவர் என்னுடைய உம்மத்தில் ஏழை கிடையாது. நாளைக்கு மறுமையில் நிறைய அமல் செஞ்சு மலை போன்ற நன்மைகளை கொண்டு வருவார். அவருக்கு பின்னாடி அவரால் பாதிக்கப்பட்டவங்களும் வருவாங்க, அவரால் பாதிக்கப்பட்ட மக்களும் மறுமையில் வருவாங்க. இவ்வளோ நன்மையை கொண்டு போகிறான், நமக்கு இவ்வளோ அநியாயம் செஞ்சுருக்கிறான், நமக்கு கொஞ்சம். ஏன்னா இங்கே எப்படி உலகத்தை காசு பணம் தேவையோ அதை விட கோடி மடங்கு நன்மை தேவைப்படும். ஒரு நன்மைக்கு ஓடுவான் மனிதன், ஏன்னா நிறுக்கப்படுமே அமலெல்லாம். ஒரு நன்மையை போட்டால் சின்னத்தை பாஸ் ஆகிடலாம், அந்த மாதிரிலாம் நன்மை தேவைப்படும் மறுமையில். அப்போ பாதிக்கப்பட்டவங்களும் பின்னாடியே வருவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல என்ன செய்வான், இவனுடைய மலை போன்ற நன்மைகள்லேருந்து எடுத்து கொடுப்பான். சரி, இந்தா இது நீ இந்த நன்மையை வச்சுக்க, உனக்கு இங்கே இதானா தேவை, நீ எடுத்துகிட்டு போ. ஒவ்வொரு ஆளுக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. கொடுத்து நன்மைகள் முடிஞ்சு போயிடும். ஆனால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் நின்றுட்டே இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாம் எனக்கெல்லாம் தரலையே, என்னையவன் அடிச்சிருக்கிறான், என்னைவன் பேசியிருக்கிறான், என்னை பற்றி புறம் பேசினான், என்னை கேவலமாக பேசினான், என் மனதை உடைத்தான், இப்படி சொன்னவங்களாம் பின்னாடி நிற்பாங்க. இப்போ அல்லாஹ் பாப்பா, இவன்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லைப்பா, உன் பாவ சுமையை நான் குறைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுடைய பாவங்கள் எடுத்து இவன் தலையில் போடப்படும். மலை போன்ற நன்மையை கொண்டு வந்தவன் இப்போ எந்த நிலைமைக்கு ஆளாகிடுவான்? மலை போன்று பாவங்கள் வைத்திருப்பான். இந்த பாவ மூட்டைகளும் நரகத்தில் தள்ளப்படுவான். இவன் தான் என் உம்மத்தில் உள்ள ஏழைன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்கள், செய்கிற அமலே கொஞ்சம், ஆனால் பாவம் தான் நிறையா வேறு செய்கிறோம். குறிப்பாக அடியார்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தால் தான் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபூஹும் யக்ஃபிரூன். அடியார்களோட அந்த சொர்க்கவாசிகள் எப்படி நடப்பாங்கங்கிற அடையாளத்தை அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு உலகத்தில் தரப்பட்ட செல்வம்லாம் இருக்குது, அல்லாஹ் சொல்கிறான், ஃபமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமத்தாஉல் ஹயாத்தித் துன்யா. உங்களுக்கு உலகத்தில் எதெல்லாம் செல்வமாக தரப்பட்டிருக்குதோ அதெல்லாம் ரொம்ப அற்பமானது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, அது ஒன்றுமே இல்லைங்கிறான் அல்லாஹ். மறுமையினுடைய பாக்கியங்களுக்கு முன்னாடி இது ஒன்றுமே இல்லை. விளையாட்டு சாமான் மாதிரி தான். விளையாட்டு சாமான், பொம்மை, காரு, பைக்கு எல்லாம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு அது பெருசாக தெரியும். பெரியவங்களுக்கு தெரியும் உண்மையான காரு, உண்மையான பைக்கு, உண்மையான வீடு வாசல் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமானில் எல்லாமே இருக்குது. எதுங்க ஒரிஜினலு? பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதுக்கு பெரிய செல்வம். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தை எதெல்லாம் நம்ம செல்வம்னு வைத்திருக்கிறோமோ மறுமை வாழ்க்கைக்கு முன்னாடி இதெல்லாம் பொம்மைகள், இதெல்லாம் சும்மா விளையாட்டு சாமான்கள். அதனால் இதெல்லாம் விஷயமே இல்லை. ஆனால் மறுமையில் அல்லாஹ்வை அஞ்சிய மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறானே, வமா இந்தல்லாஹி கைரும் அபுகா லில்லதீன ஆமனு அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருக்கக்கூடிய, அல்லாஹின் மீது முழு பாரஞ்சாட்டி வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடியது நிரந்தரமானது, அழியாதது, உயர்ந்ததை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான் என்பதாக சொல்லிட்டு அவருடைய அடையாளங்களை அல்லாஹ் சொன்னான்.
அவங்க பெரும் பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்வார்கள். அருவருப்பான காரியங்களை விட்டு தன்னை தற்காத்து கொள்வார்கள். யாராவது கோபப்படுற மாதிரி நடந்தால் மன்னித்து விடுவார்கள். யாரோ கோபப்படுற மாதிரி நடக்கிறாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, திருப்பி கோபப்பட்டு அவங்கள மாதிரியே மடத்தனமாக நடக்க மாட்டாங்க என்பதாக பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் சொல்ல. உங்கள்கிட்ட யாராவது அநியாயம் செய்தால் திருப்பி அநியாயம் பழிக்கு பழி அனுமதி இருக்குது. ஓ ஜஸா ஓ செய்யத்தின் செய்யத்து மிஸ்லுஹா. ஒருத்தர் ஒரு பல்லை உடைச்சாரு, திருப்பி ஒரு பல்லை உடைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஒரு பல்லை தான் உடைக்கணும். அவர் யதார்த்தமாக அடித்தார், ஒரு பல்லு உடஞ்சிச்சு. ஆனால் நம்ம திருப்பி பழி வாங்கும் போது கரெக்டாக ஒரு பல்லை உடைக்க முடியுமா? கூடுதல் 2 பல்லு உடைஞ்சா அது அநியாயம். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பழிக்கு பழி வாங்க அனுமதி இருந்தாலும் மன்னிப்பதே ஆக சிறந்தது, பெரிய நன்மை அதுக்கு காத்திருக்குது. ஃபமன் ஆஃபாவா அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். ஆனால் யார் மன்னித்து அதை விட்டு விடுகிறார்களோ அல்லாஹ்விடத்தில் அவருக்கு மகத்தான கூலி இருக்குது. இது சஹாபாக்குடைய குணத்தை அல்லாஹ் இங்கே சொல்கிறான். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். நம்மெல்லாம் நிறைய சம்பவத்தில் ரசூல்லா தன்னை அநியாயம் செஞ்சவங்களாம் எப்படி மன்னிச்சாங்க, விட்டு கொடுத்தாங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்ததையெல்லாம் பார்த்தோம். சஹாபாக்கள்லேயும் அது இருந்துச்சு. அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நபர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையாக திட்டுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புன்முறுவச்சிட்டே பார்த்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பக்கம் மாமனார், அவங்கள பார்த்து ஒத்த திட்டுறாரு. அபூபக்கர் தான் பேசாமல் இருந்தாங்க. நபிசாசம் சந்தோஷமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பேச ஆரம்பித்தோடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னாங்க. என்னப்பா ரொம்ப பேசுகிறா அப்படின்னு தான் சொன்னாங்க. நபிசாசத்துக்கு கோவம் வந்துருச்சு, அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா யா ரசூலல்லாஹ், இவன் இவ்வளோ வார்த்தை பேசுனா பொறுமையாக இருந்தீங்க, நான் ஒரு வார்த்தை தான் பதில் சொன்னேன், எந்திரிச்சு போயிட்டீங்களே. சொன்னாங்க, அவன் உங்களை திட்டும்போது உங்கள் சார்பாக ஒரு மலக்கு நின்று பதில் சொல்லி கொண்டிருந்தார் உங்களுக்காக. நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிங்களோ இப்போ ஷைத்தான் வந்துட்டான், மலக்கு போயிட்டாங்க, இப்போ எனக்கு இங்கே வேலை இல்லைன்னாங்க. நாம் பணிஞ்சு போகிறவங்களை நபிசா சொன்னாங்க. 3 விஷயம் சொன்னாங்க. அந்த நேரத்தான் நபிசா சொன்னாங்க, அபூபக்கர் 3 விஷயம் சத்தியமானது. யார் பழிவாங்க சக்தி இருந்தும் பழி வாங்காமல் விட்டு விடுகிறாரோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான். அங்கே கேவலம் ஏற்படாது. கேவலமாக இப்படி வந்துட்டேன் கோலை அப்படிலாம் கிடையாது. பழி வாங்க சக்தி இருக்கணும், திருப்பி திட்ட முடியும், இவரால் அடிக்க அதிகாரம் இருக்குது, அவரை விட சின்ன ஆளு தான் அடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தும் யாரை தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாரோ நபிசா சொன்னாங்க, இவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தியே தீருவான் மக்களுக்கு மத்தியில். 2வது சொன்னாங்க, யார் மற்றவர்களுடைய பந்தத்தை பேண வேண்டும் என்பதற்காக தர்மத்தின் வாசலை, அன்பளிப்பின் வாசலை திறப்பாரோ அவருக்கு அல்லாஹ் நிச்சயம் வழங்கி கொண்டே இருப்பான். எல்லாருக்கும் பேணணும் சொல்லி குடும்பத்துக்கு கொடுத்து உதவுறாரு, சொந்த பந்தத்தை பேணணும்னு சொல்லி அன்பளிப்பு வழங்குறாரு. ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் குடும்பங்களை பேணக்கூடிய விஷயத்தை ரொம்ப குறை ஏற்பட்டுருச்சு. ஒரு காலத்தில் சமைச்சா கூட என்ன செய்வாங்க, இப்போ இது அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வீட்டில் இது செஞ்சுருக்கிறோம், கொஞ்சோன்னு கூடுதலாக போட்டு கொடுத்து விடுவாங்க. இதெல்லாம் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு விசேஷமாக சொன்னாங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் கறி சால்னா செஞ்சீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றி பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்க. அதனால் அவங்க அந்த வாடையால் அவங்க கஷ்டப்படக்கூடாது, சின்னத்தை பசியோடு இருப்பாங்க, கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. வலவு ஃபிர்சன ஷாத்தின், ஒரு ஆட்டு குழம்பாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் தண்ணியை கூடுதலாக ஊற்றி கொடுத்து விடுங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. அங்கே ஆட்டுக்கால் சாதாரணமான ஆணம் உழைக்குது. நம்ம ஊர்லெலாம் பாயான்னு சொல்லி பெரிய அந்தஸ்து ஆட்டுக்காலுக்கெல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆட்டுக்காலாக இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூடுதலாக போட்டு கொடுத்து விடுங்க. நம்ம பார்த்துருக்கிற சின்ன வயசில் என்ன செய்வாங்க, வீட்டில் ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால் அவளுக்கு இது நல்லா பிடிக்கும், இந்த ஆணம் இந்த கீரை சாறு நல்லா பிடிக்கும், இந்த மாமாவிட்ட கொடுத்துட்டு வாங்க, கேட்கலாம் மாட்டாங்க, இவங்களாம் கொடுத்து விடுவாங்க. இப்போ எல்லாம் ஃப்ரிட்ஜ் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுங்க, நாளைக்கு நமக்கு தேவைப்படும், நைட்டுக்கு இது வச்சுக்கலான்னு சொல்லி என்னாச்சு, இன்றைக்கி எல்லாம் அதில் சேமிக்கப்படுது, பேங்க் மாதிரி எல்லாம் வீணா, இதெல்லாம் நோயாளியாக போயிட்டான். நபிசா சொன்னாங்க, தஹாது தஹாபு, அன்பளிப்புகளை வழங்குங்கள், அன்பை பரிமாறிக்கொள்ளுங்க, அன்பு உண்டாகும், பிணைப்பு உண்டாகும். சொந்த பந்தங்களில் இணைப்பு இருந்துச்சு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் அன்பளிப்பின் வாசலை திறப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி கொண்டே இருப்பான். அதில் அவங்க பறக்கத்து இல்லாமல் இருக்க மாட்டாங்க, நிச்சயம் பறக்க செய்யப்படுவாங்க. இது சத்தியமானது. அபூபக்கரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி தங்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் என்ன செய்வாங்க,
மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. எது செஞ்சாலும் கொடுக்கக்கூடிய விஷயம். பஞ்சத்தில் இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க சாப்பிட மாட்டாங்க, வந்தவங்களுக்கு முழுசாக கொடுத்துருவாங்க. அல்லாஹ்வே குர்ஆனில் அவங்களெல்லாம் பாராட்டி குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இப்போ இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவதாக இதை சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, யார் யாசகத்தின் வாசலை திறப்பாரோ, கேட்க ஆரம்பிச்சிட்டார், தேவைகளை அடுத்தவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாரோ, அவர் வறுமையை அல்லாஹ் நீடிக்கவே செய்வான். அல்லாஹ் பாதுகாக்கான். வறுமை சில பேர் கடன் கேட்பாங்க, கடனே யாசகம்தான். எந்த நியத்தில் அடைக்கணும், ரொம்ப நிர்பந்தம், இது இல்லாட்டி நம்ம மூத்தா போயிடுவோம், நம்ம பெரிய பிரச்சனையாக வந்துடும், நோய் முத்தி போய் மூத்தா போகிறாங்க, இந்த நேரத்தை கடன் வாங்குறது தப்பு இல்லை. இவர் கடன் சும்மா வாங்குறார். கடன் வாங்குற நியத்தை என்னென்னு திருப்பி கொடுக்க நியத்தையும் இருக்காது. இதுவும் யாசகம். யார் இந்த வாசலை திறப்பார்களோ மௌத் வரைக்கும் கையேந்திக்கு தான் இருப்பாங்கன்னு நாங்கள் விசுவாசம். பாருங்கள், எத்தனை ஏழைகள் யாசகர்கள் யாசகத்தை நிப்பாட்டிக்கிறாங்க. இன்றைக்கி யாசகர்கள் தான் பெரிய சேவிங் அக்கௌண்ட்டே அவங்களுக்கு இருக்குது, பெரிய லட்சாதிபதியாக இருப்பாங்க. பார்த்தா வாசலில் பிச்சை எடுத்துட்டிப்பாங்க. நிறைய நம்ம செய்தியில் கேள்விப்படுறோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு சொன்னது சத்தியமானது. யார் யாசகத்தின் வாசலை திறப்பார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக மௌத் வரை கையேந்திக்கிட்டே தான் இருக்க வைப்பான். அல்லாஹ் பாதுகாப்பானா, அந்த நிலையிட்டு உம்மத்தை காப்பாற்றுவானா. அதே நேரத்தில் யார் தேவையை தேவை இருக்குது, அவருக்கு அடுத்தோட்டு கேட்கணுங்கிற நிலை இருந்தும் கேட்கவில்லையோ, அல்லாஹ்விட்ட மட்டும் தன்னுடைய தேவையை சொல்கிறாரோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஹலாலான ரிஸ்க்குக்கான ஏற்பாடு அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் கண்டிப்பாக செய்யக்கூடியவன். ஒரு வருஷத்துக்கு ஹலாலான ரிஸ்க்குக்கு ஏற்பாடு அல்லாஹ் செய்வான். யார் தேவை இருந்தும் மறைக்கிறார், தேவையை சொல்லலை, யார்ட்டையும் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி தேவை இருக்குது சொல்லலை, அல்லாஹ் அவருக்கு ஏற்பாடு செய்வான். இப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்யக்கூடியவன் சொல்லி ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹ் சொன்னான். அதே நேரத்தில் ஏதாவது நம்ம பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அப்போ நம்ம எடுத்து பேசக்கூடாதா, செய்யக்கூடாது, அனுமதி இருக்குது. ஆனால் அதே அளவுக்கு பேசணும். அவர் எடுத்து பேசினார், நான் திருப்பி பேசலாம், அந்த அளவுக்கு தான் பேசணும். கூடுதலாக பேசிடுறது, அவர் பேச நான் அடிக்கிறது பாவம். அவர் பேச தான் செஞ்சார், நான் போய் அடிச்சு போட்டேன், இது அநியாயம். அது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டில் இருப்பாங்க. எந்த அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டில் இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் சஹாபாக்கள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஏதாவது ஹதியாக்கள் கொடுத்து அனுப்புவாங்க, பண்டங்கள் செஞ்சு அனுப்புவாங்க. யார் வீட்டில் இருக்கும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இருக்கும்போது தான் யார் வீட்டில் ஏதாச்சும் வரும். அந்த அன்னைக்கு பார்த்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க ஆயிஷா வீட்டுக்கு போகிறாங்க. பார்த்தோன்னே இப்படி அங்கே வந்திருக்குது, முகம் மாறிடுச்சு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு. பொம்பளைங்க எதை வச்சு தான் கோவப்படுவாங்கன்றே தெரியாது, ஏன்னா எதை வச்சு அவங்க ரோஷம் வரும்ன்றே தெரியாது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ் பார்த்து ரோஷத்தில் பேசிட்டாங்க. சக்கல தீவுக்குள்ளே பல சண்டைகள் வரத்தானே செய்யும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியத் செஞ்சாங்க, தங்களை மாற்றிக்கிட்டாங்க, அதான் விஷயம். அவங்களும் மனிதர்கள் தான். இப்போ ஸைனப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஆமாம், உங்களுக்கு இந்த அபூபக்கருடைய மகளுடைய இந்த சின்ன கையை பார்த்துட்டா மயங்கிருவே நீங்கள், அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோஷத்தில் பேசிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னை பற்றி நபிட்டே என் முன்னாடி இப்படி பேசுறியா? ஆயிஷா நீ ஒன்றுமே சொல்லலை, பார்த்துட்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆயிஷா அவசரப்பட்டு பேசலை, இதான் நிதானம். ஏன்னா ஏற்கனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானத்தை படித்து கொடுத்துக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு. இப்போது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை சாடை காட்டினாங்க. ஆயிஷா நீங்கள் பதிலுக்கு பேசுங்கன்ட்டான். ஆயிஷா நாய் பேசலை. ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் ஸைனபை பார்த்து பேச ஆரம்பிக்கும் போது ஸைனபை பார்த்தேன், நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, எச்சி முழுங்குறாங்க, எச்சி வரமாட்டுது அவளுக்கு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ பேசினா சரி வராது. ரசூலுல்லாஹ் பேச சொல்லிட்டாங்கல்ல, பேச வாய்ப்பு இருந்தும் பேசலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பாராட்டினாங்க. வாய்ப்பு இருந்தும் பழி வாங்கிறது தான் இது. இப்படி இது தேவையில்லாத பேச்சு. இந்த பேச்சுக்கு பதில் சொல்லலாம், இந்த பேச்சுக்கு என்ன செய்யலாம், பதில் சொல்லலாம். அந்த நேரத்துலையும் பதில் சொல்லலை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதுதான் அங்கே அல்லாஹ் சொல்கிறார், வலமன் இன்தஸர பஅத ஸுல்மிஹி, தனக்கு அநியாயம் செய்யப்பட்ட பிறகும் யார் என்ன செய்கிறார், மன்னிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் இடத்துல மகத்தான கூலி இருக்குதுன்னு சொல்லி. ஆக இது போன்ற இந்த மாதிரி விஷயங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விஷயங்களை, சிஃபாத்துகளை, குணங்களை இந்த சூறாவில் சொல்லி காட்டினான். குறிப்பாக சஹாபாக்களுடைய முக்கியமான தன்மை என்னென்னு சொன்னால், இந்த சூறாவுக்கு பேரே ஷூரா. ஷூரா என்று சொன்னால் ஆலோசனை செய்வது. சஹாபாக்களுடைய வெற்றியின் ரகசியமே என்னென்னு சொன்னால் ஆலோசனை செய்கிறது தான்.
ஹலீஃபாக்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய சஹாபாக்களோட ஆலோசனை பண்ணி முடிவெடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஹயாத்தோடு இருக்கும் போதே மஷூரா செய்யக்கூடிய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு எந்த ஒரு தேவை வந்தாலும் 2 விஷயத்தை செஞ்சீங்கன்னா அதில் கண்டிப்பாக தோல்வியோ நஷ்டமோ இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது, ஒரு பொண்ணு பார்க்குற விஷயம் வருது, இங்கே பார்க்கலாமா குழப்பமாக இருக்குதா, 2 விஷயத்தை ஒன்று செய்யுங்க, நிச்சயமாக முடிவு வரும். நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று இஸ்திகாரா, இது அல்லாட்ட மசூரா செய்கிறது. இஸ்திகாரா ஏற்கனவே சொன்னோம், ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிற விஷயத்தில் அல்லாட்ட மசூரா செஞ்சாங்க. அல்லாவே கல்யாணம் முடிச்சு வச்சான். வானத்திலேயே நிக்காஹ் நடந்துச்சு ஸைனப் ரலியல்லாஹு தஆலாக்கு ரசூலுல்லாஹ்க்கும். அது இஸ்திகாராவுடைய பரக்கத்துன்னு சொன்னோம். அந்த இஸ்திகாராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏதாச்சும் ஒரு குழப்பம், ஒரு வியாபாரமோ ஒரு துனியாவுடைய விஷயமோ, இது 2 விஷயம் வருது, எதை செய்கிறதுங்கிற மனக்குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் இஸ்திகாரா செய்யுங்க. 2 ரக்காத் அந்த நியத்தில் தொழுதுட்டு ஒரு துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு ஓதிவாங்க. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ல் எது முடிவுங்கிற தெளிவு அல்லாஹ் உள்ளத்தை போட்டுரும், குழப்பம் போயிடும், அதில் நஷ்டமே இருக்காது. அப்படி இல்லைன்னு சொன்னால் 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மத்துக்கு கொடுத்ததான் மஷூரா செய்யுங்க. அது குடும்ப விஷயமாக இருக்கலாம், தீனுடைய விஷயங்களாக இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அதிகமாக மஷூரா செய்பவர்களை நான் பார்த்ததே இல்லைங்கிறாங்க சஹாபா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்க்கு மஷூராவே தேவையில்லை, அல்லாஹ்ட்ட வஹி வந்தால் செய்ய போகிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொன்னால் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், நபியே நீங்கள் சஹாபாக்களோட மஷூரா செய்து காரியங்களை செய்யுங்க, அதில் ஹைர் இருக்குது, அதில் வஹியுடைய பரக்கத்து இருக்குது. அதனால் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை புகழ்ந்து இந்த சூறாவில் அம்ருஹும் ஷூரா பைனஹும், சஹாபாக்கள் தங்களுக்கிடையே எல்லா விஷயங்களும் ஆலோசனை செய்து செய்கிறாங்க. அதை அல்லாஹ் சிலாஹிச்சு சொல்கிறான். இப்போ நம்மளும் என்ன செய்யணும், குடும்பங்களில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஆலோசனை செய்யணும். யார்கிட்ட ஆலோசனை செய்யணும், யார் தீன்தாரியாக இருக்கிறாங்க, தொழுகையாளியாக இருக்கிறாங்க, நல்லவங்களாக இருக்கிறாங்க குடும்பத்தில், அவங்கள கூப்பிட்டு 4 பேர் உட்காந்து எல்லாட்டையும் அபிப்பிராயம் கேட்டு அதுக்கு ஒரு சுன்னத்தான முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துறாங்க. அந்த முறையில் மஷூரா செய்யணும். முன்னாடியே முடிவு செஞ்சுட்டு உட்காரக்கூடாது, பேசி வச்சுட்டு வந்து உட்காரக்கூடாது. நீனும் இதே சொல்லு, நானும் இதே சொல்கிறேன், எல்லாரும் இதையே சொல்லுவோம், இப்படி பேசிட்டு வரக்கூடாது. காலி மனசோடு வந்து உட்காரணும். அதே மாதிரி என்ன முடிவாகுதோ ஏற்றுக்கொள்ளணுங்கிற தன்மையோடு உட்காரணும். முடிவு செய்வது ஆண்களாக இருக்கணும், பெண்கள் அபிப்பிராயம் சொல்லலாம், முடிவு ஆணாக இருக்கணும். பெண்களும் அபிப்பிராயம் சொல்லலாம், பெண்களுடைய அபிப்பிராயத்தையும் ஆண்கள் முடிவு செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் முடிவு யார் செய்யணும், குடும்ப தலைவர் செய்யணும். இப்படி தீனுக்கு சாதகமான அந்தந்த துறையை தெரிஞ்சவங்ககிட்ட மஷூரா செய்யணும். எந்த துறையை பற்றி உங்களுக்கு தேவை இருக்குதோ அதில் தீன்தாரிகள் இருப்பாங்க, அவங்கள வைத்து நீங்கள் மஷூரா செய்கிறது. இப்படியாக மஷூரா செய்து ஒரு காரியம் செய்யப்பட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதில் தோல்வியோ கைசேதமோ நஷ்டமோ இருக்கவே இருக்காதுன்னாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம செய்யாதனால தான் தன்னிச்சையாக மனோ இச்சப்படி என் மனசுக்கு இது பிடிச்சிக்க நான் செய்கிறேன் அப்படின்னு பல விஷயத்தை இறங்குறதுனால தான் இன்றைக்கி பல சிக்கல்களை நம்ம தவிக்கிறோம். அதனால் நம்ம மஷூராக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தீனுடைய மஷூராக்கள் நடந்தாலும் அதில் கலந்து கொள்வது, குடும்பங்களில் மஷூரா செஞ்சாலும் முக்கியத்துவம் கொடுத்து கலந்து கொள்வது, அதில் ஏற்படக்கூடிய முடிவுகளை தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் சொல்லுவான் மஷூரா செய்யுங்க. ஆனால் அமீர் என்ன முடிவு கடைசியில் செய்கிறாங்களோ ஃபைதா அஸம் தவக்கல் அலல்லாஹ், அதில் என்ன முடிவாகுதோ, நீங்கள் சொன்ன கருத்துக்கு மாற்றமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன கருத்தே முடிவானாலும் சரி, அது மேலே அல்லாஹ் மேலே பாரஞ்சாட்டி அதை செய்யுங்க. நிச்சயமாக அதில் அல்லாஹ்வோட உதவி இருக்குது. இல்லை நான் சொன்ன கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா அது மஷூராவே இல்லை. அது என்ன இல்லை, மஷூராவே இல்லை. அதே மாதிரி மஷூராவுக்கு பிறகு ஷிகாயத்து, குறை சொல்லக்கூடாது. அதுதான் இங்கே விஷயம். சஹாபாக்கள் விஷயம் முடிவான பிறகு சபையில் வேணால் பேசிக்கிடுவாங்க. அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா மஷூரால எந்த அளவுக்கு 2 பேருக்கு எந்த அளவுக்கு கருத்து, இவங்க ஒரு கருத்து சொன்னால் அதுக்கு நேர் மாற்றமான கருத்தாக தான் அபூபக்கர் தன்னோட இருக்கும். 2 பேரும் ஒரே கருத்து மஷூரால இருக்காது. அங்கனுக்குள்ளே 2 பேருமே சண்டை போட்டுக்கிடுவாங்க. ஆமாம், நான் எது சொன்னாலும் எனக்கு மாற்றமாக சொல்கிறது தான் இவருக்கு நோக்கமே அப்படின்னு அபூபக்கர் தானே அவங்களுக்கு குறை சொல்லுவாங்க, இவங்களை குறை சொல்லுவாங்க. பார்த்தா இனிமேல் இது 2 பேரும் பேசிக்கிடவே மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குமா சபையில் பார்த்தா. அந்த அளவுக்கு 2 பேரும் கருத்து வேறு கருத்தாக இருக்கும். ஆனால் சபை முடிஞ்ச பிறகு பார்த்தா எந்த அளவுக்கு சகோதரத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால் மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்களே, என்னடா இது சபையில் இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இனிமேல் பேச மாட்டோன்னு நினச்சா முன்னாடி இருந்தவரை ரொம்ப முகப்பத்தாக ஆகிக்கிறாங்களேன்னு.
அந்த சிஃபத்தான் சஹாபாக்கள் படித்தாங்க நபிசாசத்துட்டு. அதை தான் இங்கே அல்லாஹ் சிலாஹிச்சு இந்த சூறாவில் அவங்க சஹாபாக்குடைய தன்மைகளை தான் அல்லாஹ் இங்கே பாராட்டி சொல்கிறான். அந்த தன்மைகளை நம்மளிடத்தை உருவாக்கி கொள்ளணும். அல்லாஹால அப்படிப்பட்ட உயர்ந்த சிஃபாத்துகளை தன்மைகளை இந்த உம்மத்தில் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அப்படிப்பட்ட சொர்க்கவாசிகளுடைய தன்மைகளை நமக்கு நசீபாக்கி சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த